பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது 2017 இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல அவங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க ஒரு இடத்துல. அப்ப அதுல கலந்துக்க பல நாடுகள்லாம் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க எப்போதும் போல ஒரு பழைய பாட்டை தான் பாடுவாங்க, யூதனை பத்தி தான் பாடுவாங்க. 2005 இருந்தே அவங்க அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன அப்படின்னா, யூதே ஒரு மனிதகுல விரோதி, அவன் வயலேட் பண்றவன், அவன் கொலோனியல் பண்றான், அவன் அதை கண்டுபிடிச்சுட்டான், இதை கண்டுபிடிச்சுட்டான் அப்படின்னு தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு யூதன் அப்பாத்தைடு பண்ணுறான், இஸ்ரேல் அப்பாத்தைடு பண்ணுது அப்படின்னு ஒரு புது பாட்டை பாடி இருக்கிறாங்க. இதை யூஎன் வாட்சில் இருக்கிற இந்த ஹில்லலு கேட்டிருக்காப்புல. என்னையாது இன்னும் அதிசயமாக இருக்குது, இத்தனை காலமாக பழைய பாட்டை தானே பாடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு புது பாட்டை பாடுறாங்க, இதை யார் உங்களுக்கு இந்த புது பாட்டை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு அந்த உலக நாடுகிட்டெல்லாம் கேட்டிருக்கிறாப்புல. அப்போ அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னையா உனக்கு தெரியாதா, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிஸ்லேருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க யூஎன் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு அவங்கள பாலஸ்தீனியன் ரெப்ரசன்டேட்டிவா, அவங்க தான் எங்ககிட்ட சொன்னாங்க, எத்தனை காலம்தான் இந்த பழைய பாட்டையே பாடுவீங்க, புது பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி யூதன் ஒரு இனவரி பிடிச்சவன், அவன் அப்பாத்தைடு பண்ணுறான், வேலி கட்டுறான், அப்பாத்தைடு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ இவங்கெல்லாம் மியூசிக் இல்லாட்டியும் பரவாயில்ல, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துருக்காப்புல, இவங்களுக்கு நம்ம மட்டும் பதில் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாப்புல, இந்த சின்வார் இருக்காப்புல, இல்லை இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தை ஆரம்பித்தவர், அவருடைய பையன் ஒருத்தர் இருக்காப்புல, அவரே கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல யூஎனுக்கு. கூட்டிகிட்டு வந்து, ஐயா ஏன் சார்பா நீங்கள் பேசுங்க, நான் பேசுனா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒருவேளை நீங்கள் பேசுனா இவங்க கண்ணு திறக்கும் அப்படின்னு அவரை பேச சொல்லியிருக்காப்புல. அதுதான் இந்த வீடியோ கிளிப்பு. இப்போ இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படி என்ன தான் சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். Israel, the occupying power, continues with its colonial policy and its daily violations. It continues to abuse, to arbitrarily detain, to carry out ethnic cleansing, steal land and natural resources, uproot trees, steal money. Israeli activity to Judaize Jerusalem, demolition of homes, confiscation of land and property, spoiling of natural resources. Racist violations perpetrated by Israel. Israel continues to commit various forms of human rights violations in Palestine. Israel, the occupying power, is advancing in its efforts of mass colonization and continued apartheid. Put an end to this colonialist regime. Apartheid, atrocities and massive destruction inflicted on the Palestinian people. War crimes, crimes against humanity, ethnic cleansing and state terror. Thank you. United Nations Watch. Shukran Sayyid Rais. I take the floor on behalf of the UN Watch. My name is Mus'ab Hassan Youssef. I grew up in Ramallah as a member of Hamas. I address the words to the Palestinian Authority, which claims to be the sole legitimate representative of the Palestinian people. I ask, where does your legitimacy come from? The Palestinian people did not elect you, and they did not appoint you to represent them. You are self-appointed. Your accountability is not to your own people. This is evidenced by your own total violation for their human rights. In fact, the Palestinian individual and their human development is the least of your concerns. You kidnap Palestinian students from campus and torture them in your jails. You torture your political rivals. The suffering of the Palestinian people is the outcome of your selfish political interest. You are the greatest enemy of the Palestinian people. If Israel did not exist, you would have no one to blame. Take responsibility for the outcome of your own actions. You fan the flames of conflict to maintain your abusive power. Finally, you use this platform to mislead the international community, to mislead the Palestinian society, to believe that Israel is responsible for the problem you create. Thank you. அதான் சரி. இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். இதுதான் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் டிபேட் நடக்குதான். அது எப்போ, செப்டம்பர் 25 2017, இப்போ இருந்து 8 வருஷம் ஆச்சான். அங்கே என்ன தலைப்புனா, ஹியூமன் ரைட்ஸு சிச்சுவேஷன் இன் பாலஸ்தீன். ஹியூமன் ரைட்ஸு சிச்சுவேஷன் என்ன சூழ்நிலை பாலஸ்தீனில் இருக்குது அப்படிங்கிறது தான் டிபேட் தான். சரி, Israel, the occupying இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறாப்புல இவர் தான். அதாவது இந்த வெஸ்ட் பேங்க்லேருந்து
இவரை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக நியமிச்சிருக்கிறாங்களாம். எதுக்கு? யூஎன்ல. war பரவாயில்ல, continues with அதிசயம் its தான். இவர் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாப்புல இஸ்ரேல். அதிசயம்தான். இஸ்ரேல் வந்து அது வந்து ஒக்குபையிங் பவர் ஒக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கண்டினியூலாக ஒக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கா. சாதாரண விஷயம்லாம் கொலோனியல் பாலிசியில் வந்து உலக நாடுகள்லாம் எப்படி கொலோனியல் பாலிசி எடுத்து மற்ற நாடுகளை எல்லாம் பிடிக்கிறாங்களோ, இப்போ எப்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் லண்டனிஸ்தானாக மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ, பிரிட்டனிஸ்தானாக மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல் இப்படி தான் கொலோனியலில் ஆரம்பித்தாங்க. அவங்க உலகம் முழுதும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அதையெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் யூதன் ஒன்றும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் நாடு உண்டுன்னு கிடக்கும் பொழுது அவன் வந்து கொலோனியல் வந்து இடத்த பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. colonial policy and its daily violation. டெய்லி வயலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் பரவாயில்ல, டெய்லி வயலேஷன் பண்ணுறது நியாயமா கேட்குறாப்புல. சரி. It continues to abuse to கண்டினியூவலாக அவர் அப்யூஸ் பண்ணுறாங்களாம். யூதெல்லாம் இஸ்ரேல் வந்து யார் அப்யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னா இந்த பாலஸ்தீனியர்களை அப்யூஸ் பண்ணுறாங்களாம். அப்போ கேரி அவுட் எத்னிக் கிளென்சிங். ஐயோ, இந்த பாலஸ்தீனியர்களை மொத்தமாக கிளென்சிங் பண்ணுறதுக்காக மொத்தமாக அழிக்கிறது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்லோகமே வச்சுருக்காங்க, யூதர்களை இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. அதையெல்லாம் எந்த புண்ணியவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக ஸ்லோகமே சொல்கிறாங்க, இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணணும்னா யூதர்களெல்லாம் அழிக்கணும், அதுதான். ஆனால் இவங்க என்னடா அப்படின்னா எத்தனை கிளென்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரை? பாலஸ்தீனிய மக்கள். அவங்க தான் 7 லட்சம் பேர் யூதனுக்கு துரோகம் செஞ்சுட்டு போய் காசாவில் ஒளிஞ்சிருக்காங்களே. இப்போ 75 வருஷமாக அகதியிலாகவே இருக்கிறாங்களே. அவங்கள எதுக்கு யூதன் க்ளீன் பண்ணணும்? steal land and ஸ்டீல் பண்ணுறாங்களா? எதை? லேண்டை எல்லாம் திருடுறாங்களாம். நிலத்தை திருடிவிட்டானா. அப்புறம் நேச்சுரல் ரீசோர்ஸஸ் இருந்துச்சான் எங்கே அங்கே பாலைவனத்தில். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் இப்படின்னு நேச்சுரல் ரீசோர்ஸெல்லாம் இருந்துச்சான். ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டானா, மரத்தையே பிடிங்கிட்டானா. அங்கே இருந்த மரம் பாலைவனத்தில் இருந்த. இப்போ எதுக்கு இப்போ பாலைவனம் வந்து வெறும் மண்மேடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் மண்ணாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? யூதன் பிடிங்கி விட்டாங்க, அப்ரூட் பண்ணிவிட்டான். ட்ரீஸ் எல்லாம் அப்ரூட் பண்ணிவிட்டான். அப்புறம் எங்கே மரம் இருக்கும்? பாலைவனத்தில் இருந்த மரத்தையெல்லாம் பிடிங்கி விட்டானே. அதுக்கு முன்னாடி செல்வ செழிப்பு சோலைகள் சூனபதியாக இருந்தது அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக. இவன் தான் போய் எல்லா மரத்தையும் பிடுங்கி விட்டான். அப்போ இந்த உலகத்தில் பாலைவனம்லாம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, யூதன் போய் அங்கே உள்ள மரத்தையெல்லாம் பிடுங்கி விட்டு அங்கே மண்ணள்ளி போட்டு விட்டானா. அதனால மரத்தையெல்லாம் பிடுங்கினதுனால அது பாலைவனமாக மாறிடுச்சான். அதிசயம்தான். அப்புறம் ஸ்டீல் மணி, அதாவது பணத்தையெல்லாம் திருடுறானா. பாலஸ்தீனர்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ளே பைசா வச்சுருக்காங்களாம். காணாமல் போயிருந்தான் திடீர்னு. பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் யூதன். அப்போ எப்படி தான் பிக் பாக்கெட் சேட்டலைட் மூலமாக பிக் பாக்கெட் அடிக்கிறானா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, காசு வச்சுருந்தேங்க, 2000 ரூபா வச்சுருந்தேங்க, காணுங்க என் பர்ஸில். எப்படியா போச்சு தெரியலைங்க, சேட்டலைட் மூலமாக இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் போல இருக்கு யூதன் அப்படிங்கிறாங்களாம். அதனால மணியெல்லாம் திருடுறான் யூதன் அப்படிங்கிறாங்களாம். அதிசயம்தான். natural resources, uproot trees, steal money, Israeli activity. இப்போ சிரியாக்காரர் வந்துட்டாப்புல, நாட்டை நாசமாக்கி விட்டாங்க. இப்போ யூதனை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ இஸ்ரேலி வந்து ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கானா. என்னையா ஆக்டிவிட்டி பண்ணுறான் அப்படின்னா, ஜெருசலேத்தை வந்து ஜூதாயிசமாக மாற்றுறதுக்காக. ஜெருசலேம் வந்து அது வந்து உலக பொதுவானதான் இல்லையா, அது யூதனுக்கு சொந்தமானது. ஜெருசலேமே யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமானது 3000 வருஷமாக. அப்படி இருக்கும் பொழுது அதை ஜெருசலேத்தை பிடிக்கிறதுக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாப்புல சிரியாக்காரரு. to Judaize Jerusalem, demolition of homes, சாதாரண விஷயம் இல்லை, டெமோலிஷன் ஆஃப் ஹோம்ஸான். யூதன் ஹோமுகளை எல்லாம் டெமோலிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, இடிச்சுக்கிட்டு இருக்கிறானா. அது போதாது அப்படின்னு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஸ்பாயிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான ப்ராப்பர்ட்டி. அங்கே உள்ள தங்கம், வெள்ளி, வைரத்தையெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கான். அது என்ன ரிசோர்ஸஸ் அங்கே இப்போ காசாவில் இருக்குன்னு தெரில, தோண்டி பார்த்தா தான் தெரியும். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் யூதை தான் திருடிவிட்டானே, அப்புறம் எங்கே இருக்க போகுது? அதான் என்னையா இப்படி பாலைவனம் ஆகிப்போச்சு, அது யூதன் திருடிட்டு போயிட்டாங்க, மரத்தை எல்லாம் பிடிங்கி விட்டானா. சரி, அதிசயம் தான். of land and property, spoiling of natural resources. Racist violations இப்போ கத்தாருக்காரு. அதானே இவர் இவ்வளோ நேரமாக வந்துட்டாரு. சொல்லுங்கய்யா. perpetrated by ரேசிஸ்ட் வயலேஷன் பண்ணுறாங்களாம். இனவெறி பிடிச்சவனா யாரு? யூதன் தான் அவன் ஜனநாயக நாடுயா. மிடில் ஈஸ்ட்லேயே அவன் ஒருத்தன் தான் ஜனநாயக நாடு. மற்ற சுற்றி இருக்கிறவெல்லாம் மதவெறி பிடிச்சவன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து ரேசிஸ்ட்டு, இனவெறி பிடிச்சவன் அப்படின்னு யூதனை இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களோ அதை அப்படியே யூத மேலே பழி போடுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வேணும் பாருங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. Israel. Israel continues to அடுத்த கொரியாக்காரெல்லாம் வந்திருக்காப்புல.
அவரெல்லாம் வந்து பேசுகிறாப்புல அதிசயமான விஷயம் தான். இஸ்ரேல் கண்டினியூஸ் பண்ணுறான்னா என்னையா கண்டினியூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், பாலஸ்தீனத்தில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாப்புல நார்த் கொரியாக்காரர். பரவாயில்ல, அங்கேருந்து இங்கே வந்து பேசுகிறாப்புல அதிசயம் தான். various forms of human rights violations in Palestine. Israel, the occupying power, பாரியா பாகிஸ்தான்காரர் வந்துட்டாப்புல. அது பரவாயில்ல, மண்டையில் முடியெல்லாம் நிறைய வச்சுருக்காப்புல. இவர் வந்து இஸ்ரேல் அவங்க அதான் அதிசயமான வார்த்தை இஸ்ரேலை பற்றி சொல்லணும். இல்லை அப்படின்னா அது தூங்க முடியாது. ஒக்குப்பையிங் பவரா யார்? யூதன். இஸ்ரேல் வந்து ஒரு ஒக்குப்பையிங் பவரா. எதில்? அட்வான்சிங் இன் எஃபோர்ட்ஸ். பரவாயில்லையே, எதில் அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சொல்லுங்கய்யா. is advancing in its efforts of mass colonization பாரியா and continued apartheid. அப்பாத்தைடு தான் பண்ணுறாங்களாம். யார் அப்பாத்தைடு பண்ணுறாங்க? இந்த பாட்டை தான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாட்டை அப்பாத்தைடு பண்ணுறான், இனவெறி பிடிச்சவன். Put an end to this colonialist regime. இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும், இந்த இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா யூதனை இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாகிஸ்தான்காரருடைய இவங்க நாடு எப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு பாவம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அதிசயம் தான். Apartheid, atrocities, பரவாயில்லையே, வெனிசுலாக்காரர் வந்து இவர் பேசுகிறாப்புல. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? massive destruction in இவரும் ஆரம்பிச்சிருக்காப்புல அப்பாத்தைடு பண்ணுறானா, இது போக அட்ராசிட்டிலாம் பண்ணுறானா. பரவாயில்ல, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாப்புலையா யார்? யூதன் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறாப்புல. பரவாயில்லையே, massive destruction inflicted on the Palestinian people. பாலஸ்தீன் மக்கள்கிட்ட போய் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி. ஏண்டா, அரபு நாடுகள் அவங்களுக்கு போதனை கொடுக்குறாங்க, ஈரான்காரன் ஆயுதம் கொடுக்குறான், யூஎன்னு சோறு போடுது. யூதன் எந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? சும்மா இல்லாமல் அவங்க எதாவது சூசைடு பாமாக வந்து ஆயிரக்கணக்கான பேர் யூதர்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் வந்து செக்யூரிட்டி வாழை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலஸ்தீனிய மக்களை மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யூதன். War crimes, crimes against humanity. இவர் தான் அதிசயமான மனுஷன். இவர் பாருங்க, இவங்க என்னென்ன செய்வாங்களோ அதை தான் இவன் சொல்லி வச்சுருக்கான். வார் கிரைமா பாரியா. அப்புறம் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் உமானிட்டியா. என்னடா இது? அதாவது ஈழத்தமிழர்களை கொள்றதுக்காக ராஜபக்சேவுக்கு ஆயுதம் வழங்கினவன் ஈரான்காரன். ஆனால் இவங்க வார் கிரைமை பற்றி பேசுகிறாங்க. இவங்க கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் ஹுமானிட்டியை பற்றி பேசுகிறாங்க. எத்தனை கிளன்சிங்க, ஒரு இனத்தையே க்ளீன் பண்ணுறாங்களாம் யார்? யூதன். அப்புறம் ஸ்டேட் டெரரான், பயங்கரவாதம் தீவிரவாதம் செய்கிறான். அவனுக்கு அதானே வேலை. Ethnic cleansing and state terror. Thank you, United Nations இப்போ வந்து யுனைடெட் நேஷன் வாட்சை பேச சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். Watch. شكرا سيد الرئيس. அப்படி போடு ஆரம்பிச்சிட்டாப்புல. முதல்ல அரபி மொழியில் யூஎனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. I take the floor on behalf of the UN Watch. My name is Mus'ab Hassan Yusuf. I grew up in Ramallah as a member of Hamas. என் பேர் மொசாப் ஹசன் யூசுஃப். நான் வந்து ரமலாவில் தான் வளர்ந்தேன். நான் யார் அப்படின்னா ஹமாஸில் பயங்கரவாத தீவிரவாத இயக்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தேன். சொல்லுங்கய்யா. I address the words to the Palestinian Authority. இப்போ புதுசாக இந்த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியிலேருந்து எங்கள் வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கீங்களே, யூஎனில் வந்து பாலஸ்தீனியர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சொல்லுங்கய்யா. Which claims to be the sole legitimate representative of the Palestinian நாங்கள் தான் வந்து சோ லெஜிட்டிமேட் ரெப்ரசன்டேட்டிவ். அடே அப்பா, அந்த மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்கு? பாலஸ்தீனிய மக்களுக்காக. சரி, people. I ask, where does your legitimacy come? அதான் கேட்குறாப்புல. இந்த லெஜிட்டிமசி எங்கேருந்தியா வந்துச்சு? நாங்கள் வந்து இந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு லெஜிட்டிமேட் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறீங்களே, இந்த லெஜிட்டிமசி எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? யார் கொடுத்தது? ஏன்னு கேட்டால் இந்த காசாவில் இருக்கிற பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் ஆட்சி செய்கிறான். வெஸ்ட் பேங்கில் இருக்கிற பாலஸ்தீனியர்களை இந்த யாசர் அராஃபத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தலே வச்சதே கிடையாது. 20 வருஷமாக தேர்தல்னா என்னென்னு அவங்க கண்டதும் கிடையாது, ஓட்டும் போட்டது கிடையாதான். இவங்களா வந்து நாங்கள் தான் உங்களை ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்களா வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் நிறுவியிருக்கிறாங்க. போலீஸு, அப்போ கலெக்டர் அதெல்லாம் இருக்கான்னு தெரில, ஆனால் ஜெயில் இருக்கான், போலீஸ் இருக்கான். அதுதான் அதிசயம். அந்த நாடான் அது வந்து அந்த நாட்டு மக்களை இவங்க ஆள்றாங்களாம். என்ன இருக்கான்? ஜெயில் இருக்கான், போலீஸ் இருக்கான். எதுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. From the Palestinian people did not elect you. அதை பாலஸ்தீன மக்கள் வந்து உன்னை ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்கலையே, நீயா வந்து தானே அந்த நாட்டு நான் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த. And they did not appoint you to represent.
அதனால அவங்க வந்து உன்னை வந்து எங்களை ரிப்ரசன்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களை ஆளுங்க ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஓட்டு விஷயமாவோ எந்த ஒரு பேச்சு விஷயமாவோ அவங்க சொல்ல கிடையாதே. நீங்களா உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க நாங்கள் வந்து பாலஸ்தீனிய மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி. Sent them. பாலஸ்தீனிய மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. Your accountability is not to your own people. அதோட இவங்களுடைய பொறுப்பு இந்த பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறதெல்லாம் கிடையாதான். வேற எப்படி என்ன சொல்லுங்கய்யா? This is evidenced by your own total violation for their human rights. அதனால இவங்களா போய் நாங்கள் உங்களை ஆட்சி செய்கிறோம்னு சொல்லி இவங்களா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை நிறுவி போலீஸை நிறுவி ஜெயிலை நிறுவி அப்புறம் ஸ்கூலு ஆஸ்பத்திரி இதெல்லாம் திறந்துருக்குறாங்களாம். ஆனால் அங்கே யார் ஆட்சி செய்கிறா, எவன் வரி வாங்குறான், எவ்வளவு செலவாகுது, என்ன ஏது எந்த ஒரு விஷயமும் அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதான். அப்படி ஒரு வேளை யாராவது கேள்வி கேட்டுட்டா அதுக்கு என்ன செய்வாங்களாம்? சொல்லுங்கய்யா. In fact, the Palestinian individual and their human development is the least of your concern. அதான் அந்த நாட்டு மக்களுடைய பற்றின ஒரு அக்கறையும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். You can இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டான்னு. இப்போ பாருங்க, இவர் தான் பாலஸ்தீன அங்கேருந்து வந்திருக்கிறாங்க ரெப்ரசன்டேட்டிவாக. அப்போ சின்வாருடைய பையன் வருவார்னு பாவம் இவங்களுக்கு தெரியாது. இவ எப்படி முழிப்பா அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. இன்னொரு முழிமா அதை பார்க்க எல்லாரும் பார்க்கட்டும். the least of your concerns. ஐ அடாடாடாடா இது கேட்டதும் எப்படி முழிக்கிறான்னு மட்டும் பாருங்க. அப்போ நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு முடியெல்லாம் பயங்கரமாக வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக. இவர் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இந்த பாலஸ்தீனிய ரெப்ரசன்டேட்டிவ்களை. You kidnap Palestinians. இவன் சொல்லுவான் பாருங்க சின்வாருடைய பையன் அப்படிங்கிறத சொன்னதை அவன் மூஞ்சி எப்படி திருப்பான்னு பார்ப்போம். Students from campus and torture them in your ஐ வாய் எப்படி கோணுச்சுன்னு அதிசயமா வாய் கோணும் பாருங்க. campus and torture them in your ஐ அப்போ அதிசயமான கோணல் தான். பரவாயில்ல. இதுக்கெல்லாம் சைஸாக பார்க்குதுங்க. சரி, இதில் என்ன கொடுமை அப்படின்னா இவங்க பாலஸ்தீனிய ஸ்டூடெண்ட்ஸில் கடத்திட்டு போயிருக்கிறாங்க. கேம்பஸ்க்கே வந்து ஸ்கூல் கேம்பஸ்லேயே வந்து கடத்திட்டு போயிருக்கிறாங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லை. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் கொண்டு போய் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஜெயிலில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னையா அப்படின்னா அந்த அரசியலை பற்றியோ அந்த ஆட்சியில் உள்ளவங்களை பற்றியோ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் இவங்க கடத்திட்டு போய் ஜெயிலில் கடத்திட்டு போகிறது, கூட்டிகிட்டுலாம் போகிறது இல்லை விசாரணை அப்படின்னு முகமூடி போட்டுட்டு வந்து கடத்திட்டு போயிடுறது. கடத்திட்டு போய் நேராக ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணி கொள்றது. இதையெல்லாம் இவர் நேரில் பார்த்துருக்காப்புல. jails. You torture your political rivals. அதோட அரசியல் விஷயமா நெகட்டிவாக யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அவங்கள கொண்டுருவாங்களாம். The suffering of the Palestinian people is the outcome of your selfish political interest. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் உபத்திரவப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அவங்கள ஆட்சி செய்கிறவங்க தான். ஆனால் யூஎனும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டாப்ல. You are the greatest enemy of the Palestinian அதான் உண்மையிலே அந்த பாலஸ்தீனிய மக்களுடைய எதிரி யார் அப்படின்னா அந்த பாலஸ்தீனிய மக்களை ஆட்சி செய்கிறவங்க தான். people. If Israel did not exist, you would have no one to. ஆனால் இஸ்ரேல் இருக்கிறதுனால தானே அவனை யாரையாவது யார் மேலேயாவது பழி போடணும். அதுதான் விஷயம். அதில் யூதை மாட்டிக்கிட்டான். இவங்க என்ன செஞ்சாலும் அதை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்க மேலே பழி போட்டுருவாங்க. To blame. Take responsibility for the outcome of your own actions. You fan the flames of conflict to maintain your abusive power. இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை எதுக்கு இவங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய பவரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அரசியல் பவரை அந்த பொசிஷன் பவரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணணும்னா ஜனங்களை முட்டாளாக்கியே வச்சுருக்கணும். யூதன் அவன் ஒரு பண்ணி அவனை கொல்லணும், அதுக்காக தான் எல்லாம் உங்களை அனுப்பிச்சி விட்ருக்கான், அதுக்காக தான் நீங்கள் உயிர் தியாகம் செய்யணும் இப்படிங்கிற கேவலமான கீழ்த்தரமான போதனைகளை எல்லாம் கொடுத்து அவங்கள பாலஸ்தீனிய மக்களை முட்டாளாவே வச்சுருக்காங்க. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தால் தான் இவங்க பொசிஷனில் இருக்க முடியும். ஒருவேளை யூதை இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அதான் விஷயம். Finally, you use this platform to mislead the international. அதான் இப்போ இந்த யூஎன்ஐ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உபயோகப்படுத்தி இன்டர்நேஷனல் லெவலில் இவங்களுக்கு வந்து ஒரு பரிதாபத்தை உண்டாக்கி விட்டாங்க. ஐயோ பாலஸ்தீனிய அத்தாரிட்டிஸ் எல்லாம் பாவம், ஹமாஸ் வந்து ஒரு போராளிகள் குழுக்கள் அப்படின்னு உலகம் முழுவதும் பேச வச்சு விட்டாங்களே. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்களை பிரவாசராஜெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இப்படி பச்சை பொய்யை அடித்து விட்டுருக்குறாங்க. அடித்து விட்றதுக்கு இவங்க ரொம்ப உதவியாக இருந்தது எது அப்படின்னா இந்த யூஎன் கமிட்டி, இந்த ஹியூமன் ரைட்ஸு. என்கிட்ட அதில் வந்து பேசி
உலக நாடுகள்கிட்ட தங்களுக்கு பரிதாபத்தை வாங்கிக்கிட்டாங்க. community to mislead the Palestinian society to believe that Israel is responsible for the problem you create. அதான் இவங்க தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க. அவங்கள ஜனங்களையும் எங்கேயும் போக விடாமல் அவங்கள அகதிகளாகவே வச்சு அவங்கள அல்லாவின் அடிமைகள்னு சொல்லி அவங்கள அப்படியே பகடக்காயாக பலிகடாவாக பயன்படுத்திட்டு இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு அந்த பாலஸ்தீனிய மக்களை நம்ப வச்சு விட்டாங்களாம். யார் இந்த பாலஸ்தீன மக்களை ஆட்சி செய்கிறவங்க ப்ராப்ளத்தையும் உண்டாக்கி கடைசியில் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா இஸ்ரேலு அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க நம்ப வச்சு விட்டாங்களாம். பாலஸ்தீன மக்களையும் நம்ப வச்சு விட்டாங்களாம். அதான் Thank you. அதிசயம்தான்.